ஹலோ எவ்ரியோன். இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரியே உங்களுடைய ஃபோட்டோ வச்சு, உங்களுடைய முகத்துக்கு, அதாவது உங்களுடைய ஃபேஸுக்கு எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்களாவே ஃபைண்ட் பண்ணி, அதே மாதிரியே உங்களால ஹேர் ஸ்டைல் வச்சுக்க முடியும். அதுக்கு நம்ம இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாலே போதும். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆப்ஸுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாலே உங்களுடைய ஃபோட்டோவுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதுக்கு நீங்கள் உங்களுடைய ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜெமினி ஆப் இல்லாதவங்க வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஜெமினி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூகுள் ஜெமினி அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அப்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுடைய மீடியா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மீடியாவுக்குள்ளே வந்து, அதாவது உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ, இந்த ஜீவாவோட ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், கீழே வந்து இந்த நான் கொடுக்குறதையே நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை காப்பி பண்ணி எடுத்தாலே போதும். இதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் சென்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஜஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும், உங்களுடைய நெட்வொர்க்கை பொறுத்து. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபோட்டோவில் ஜீவாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ அவங்கள க்ரியேட் பண்ணி கொடுத்ததில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலும் உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் லாங் ஹேர்னு கூட டைப் பண்ணிக்கலாம். லாங் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைலை நான் வச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அதை இந்த மாதிரி கொடுத்தது சென்ட் கொடுத்துருங்க. சென்ட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இதில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அதை க்ரியேட் பண்ணும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஹேரில் எப்படி இருக்கும் அப்படின்றத இதில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ எந்த ஸ்டைலில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு நிற்கிங்களோ, எந்த ஹேர் ஸ்டைல் வச்சு பார்க்கணும் அப்படின்னு நிற்கிங்களோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணாலே போதும். அதே மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி இது உங்களுடைய மூஞ்சுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவை நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கனாலே மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். இதில் பாருங்கள், இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் எதாவது சலூனில் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஹேர் ஸ்டைலை நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.